அந்த வள்ளி பின்னாடி இருக்கிறது இந்த சஞ்சய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் உண்மையை சொல்கிறாரு. அதை கேட்டு சஞ்சய் அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காரு. உடனே வந்து செம டென்ஷன் ஆயிடுறாங்க. நம்ம வந்து பைரவி உடனே ஆறுமுகத்தை பார்த்து, என்ன ஆறுமுகம் இதெல்லாம் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, சஞ்சய்லாம் இல்லை, சஞ்சய்க்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்க பைரவி. அது உண்மையே கிடையாது. வள்ளிக்கு எதுவுமே தெரியாது. உண்மையிலேயே சொல்லப்போனால் வள்ளி நல்ல பொண்ணு தான். அவள் மனசை இந்த சஞ்சய் தான் கலைச்சிருக்கான். இவன் தான் ஏதோ சொல்லி அவளை இந்த மாதிரி சாட்சி சொல்ல வச்சுருக்கான். இல்லைனா நீயே சொல்லு, படிக்காத வந்து அந்த வள்ளி வந்து இவ்வளோ வேலை செய்ய முடியுமா? அந்த ரிப்போர்ட்டெல்லாம் மாற்றி இது மாதிரிலாம் பண்ண முடியுமா? நீயே சொல்லு. எல்லாத்துக்கும் கிரிமினல் மூளை இருந்தால் தான் பண்ண முடியும். அந்த கிரிமினல் மூளை இவனுக்கு தான் இருக்குது. இந்த சஞ்சய் தான் இவ்வளோத்தையும் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அதிர்ச்சியாக கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டாடே அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் யோசிக்கிறாரு. என்ன பைரவி இது, நீ தான் வந்து ஸ்பெஷலாக வந்து விசாரிக்க சொன்ன, அதான் விசாரித்தேன். அதுக்காக என் மேலே இவ்வளோ பெரிய படியை வந்து இந்த ஆறுமுகம் போடுறாரு, இது நல்லா இருக்கா அப்படின்னோடனே, நீங்கள் அமைதியாக இருங்க ஆறுமுகம், நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை பைரவி, உனக்கு எதுவுமே தெரியல, எனக்கு எல்லாமே தெரியும், நீ அமைதியாக இருக்கியா அப்படின்றாங்க. உடனே வந்து ஏன் ஆறுமுகம் இப்படி தப்பாக நினச்சிட்ருக்க, சஞ்சய் நம்மளுக்கு உதவி பண்ண தானப்பா வந்திருக்காரு, அந்த தம்பி இருந்தால் தான் நம்மளுக்கு இவ்வளோ உதவியாக இருக்குது, ஏன்பா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. உடனே வந்து அன்னபூர்ணி கேட்டோன்னே, இங்கே பாருமா, உனக்கும் ஒன்றும் தெரியாமா, ஆமாம் நாங்கள் எங்கள் எல்லாருக்கும் ஒன்றும் தெரியாது, ஆனால் உனக்கு மட்டும் எல்லாம் தெரியுமா அப்படின்றாங்க. நம்ம வந்து பைரவி உடனே வந்து பைரவி வந்து பார், தேவையில்லாத பேசிட்டு வா, ஃபார்மாலிட்டிஸ்லாம் கொஞ்சம் இருக்குது, அதை முடிச்சுட்டு வா, நாங்கள் அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ வந்து சஞ்சய் அப்படியே பார்க்குறாரு, என்ன வந்து ஜெயிச்சிட்டோன்னு பார்க்குறியா, மறுபடியும் உன்னை உள்ள தர மாட்டேன், விட மாட்டேன்டா, நீ பண்ண வேலைக்கு எல்லாத்துக்கும் உனக்கு இருக்குது சஞ்சய், இங்கே பார், நீ வேணா இப்போ வேணா தப்பிச்சிருக்கலாம், கூடிய சீக்கிரம் நீ மாட்டுவ, அதையும் பார்க்கலாம், இங்கே பார், நான் இப்போ தப்பிச்சது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நீ தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் செஞ்சேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து நான் பைரவிக்கிட்ட நிரூபிப்பேன், நீ கண்டிப்பாக மாட்டுவேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, உன்னை மாட்ட விடாமல் நான் விடவே மாட்டேன்டா, இப்போ என்னமோ நல்ல மாதிரி பைரவிகிட்ட நடிச்சிட்ருக்கல, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், பார்த்தல எப்படி பைரவி வந்து எனக்காக வந்து பண்ணான்னு சொல்லிட்டு, இதுதான் புருஷன் பொண்டாட்டின்றது, நீ சொன்னியே எனக்கு என்ன உள்ளே அனுப்பிச்சிட்டு பைரவி நான் கல்யாணம் பண்ணிப்பேன், சந்தோஷமாக இருப்பேன்னு, அது ஜென்மத்தில் கூட நடக்காது, ஏன்னா பைரவி எக்காரணம் கூட என்னை விட்டு தரவே மாட்டா, பார்த்தல எங்களுக்குள்ளே எந்த அன்பும் இல்லை, காதலும் இல்லை, நீ நினைக்கிறல, இப்போ பார்த்தியா அன்பு காதலும் எவ்வளோ இருந்தால் என் மேலே இந்த அளவு வந்து எனக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருப்பா, என் பொண்டாட்டிடா பைரவி, இதுக்கப்புறம் என் பைரவி பின்னாடி நீ சுற்றுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கினேன் அவ்வளோதான், அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இது இப்படியே முடிஞ்சுன்னு நினைக்கிறியா, முடியவே முடியாது, எப்போ என்னை வந்து ஜெயிலுக்கு அனுப்புகிற வரைக்கும் வந்து ஸ்கெட்சு போட்டு தூக்குனியோ, இதுக்கப்புறம் உன்னை நிம்மதியை வாழ விட மாட்டேன், எக்காரணம் கொண்டும் உனக்கு நரக வேதனை நான் காமிக்கிறேன்டா, போனால் போது நீ இவ்வளோ நாள் விட்டு வச்சா ஓவராக போயிட்டுருக்க, இதுக்கப்புறம் தானே அவனுக்கு அழிவு காலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. வந்து நம்ம ஆரம்பிக்கும், அதை கேட்டு சஞ்சய் செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. ச்சே, இப்படி ஆகிடுச்சு, இவனை உள்ள தெரியலாம் நினச்சேன், கடைசியில் இந்த பைரவி எல்லாத்தையும் கெடுத்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு சஞ்சய். அடுத்து வந்து இங்கே வந்து வீட்டுக்கு வர ஆறுமுகத்துக்கு வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. அவங்க தங்கச்சி வந்து, அண்ணன் நீ வந்துட்டேண்ணே, எனக்கு இது போதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அழாதரா காயத்ரி, இதுக்கெல்லாம் போய் அழறதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சமாதானப்படுத்துகிறாரு. அடுத்து வந்து இங்கே பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. வந்து தாங்கவே முடியல, மகாவாலை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சிந்து, சிவா, அப்புறம் ஆறுமுகத்தோட சித்தப்பா எல்லாரும் சேர்ந்து ஆறுமுகத்தை அப்படியே வந்து ஹக் பண்ணிவிட்டு, ஒன்றுமே இல்லை உனக்கு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றாங்க. அடுத்து வந்து ஆறுமுகம் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறதால அவருக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி வச்சு குளிப்பாட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி வந்து பைரவி கிட்ட, பைரவி நீ கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி விட்டுருமா அவனுக்கு அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்படின்னு சொல்லிட்டு பைரவி வந்து எண்ணெய் ஊற்றி அப்படி இப்படின்னா ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. இதுக்காகவே எத்தனை வாட்டி வேணாலும் ஜெயிலுக்கு போயிட்டு வரலாம் போட்டிருக்கே அப்படின்றாங்க. போய் முறியா, உனக்கு இன்னும் அடங்கலையா நீ, ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அடங்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிள்ளி விட்றாங்க. பைரவி சாரி பைரவி அப்படின்றாரு. உடனே வந்து போதும் நிறுத்து, ஓவராக போயிட்டுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி ரெண்டு போடுறாங்க பின்னாடியே. ஐயோ பைரவி தயவுசெய்து என்னை பழிவாங்க, இதெல்லாம் பழிவாங்காது அப்படின்னோடனே அதுக்கப்புறம் வந்து தண்ணி எடுத்து குளம் தண்ணியை வந்து ஊற்றுறாங்க தலை மேலே. அதுக்கப்புறம் வந்து ஆறுமுகம் வராரு. இங்கே வந்து ஆறுமுகம் இந்த நிலைமையில் இருக்கிறத பார்த்துட்டு மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க. என் பிள்ளைய நானே இப்படி சந்தேகப்பட்டுட்டேன், நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, எனக்கே கஷ்டமாக இருக்குது, எப்படியோ நல்லபடி என் பிள்ளை வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்றாங்க. வந்து அன்னபூர்ணி வந்து இதுக்கப்புறம் என் பிள்ளைய நான் சந்தேகமே படமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க.